ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹயாக்கு யாரு கூட கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரியாமல் அவள் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. அதே சமயம் அந்த கல்யாணத்துக்கு அந்த நீலாம்பரியுமே வந்திருக்கா. அவள் என்னடானா அந்த கல்யாணத்துக்கு வந்த நோக்கமே தில்சாத்தை கொள்றதுக்காக தான். ஸோ அதனால் அவங்க எந்த ரூமில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சனம் கிட்ட போயிட்டு நான் வாஷ்ரூம் போகணுமா, எந்த சைடு போகணுன்னு கேட்குறா. வாங்கம்மா பேகம், நானே கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொன்னா, இல்லைம்மா நீ ஹயா கூட தான் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் இப்போ அவள் தனியாக இருப்பாம்மா, அதனால் நீ அவள் கூட இரு, நீ எந்த சைடு போகணுன்னு மட்டும் சொல்லு, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அவளுமே இப்படியே படிக்கட்டில் ஏறி போனீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஒரு 10 ஸ்டெப் போனீங்க அப்படின்னா அங்கே வாஷ்ரூம் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. உடனே இவளும் தெரியாத மாதிரி மாடிக்கு போயிட்டு 10 ஸ்டெப் தள்ளி போயிட்டு ரைட் சைடில் இருக்காமா அப்படின்னு கேட்குறா. இல்லை ரைட் சைடில் இல்லை, ரைட் சைடில் பெரியம்மாவோட ரூம் இருக்குது, நீங்கள் லெஃப்ட் சைடில் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறா. அவள் இவ்வளோ நேரம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டுட்டு இருந்தா பெரியம்மா எந்த ரூமில் இருக்காங்க, எந்த பக்கம் போகணும் அப்படின்னு. இப்போ அதை சனம் சொல்லிட்டா இல்லையா, ஸோ அதனால் சரிம்மா நான் போயிட்டு வரேன், நீ போயிட்டு ஹயா கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வச்சிடுறா. இந்த பக்கம் தங்கச்சிக்காரியோ ஆட்டையை போட்டா இல்லையா, அந்த நெக்லஸை விற்கிறதுக்காக ஒரு சேட்டு கடைக்கு வந்திருக்கா. அடிக்கடி வர கடை தான் போல. அவர் என்னடானா இந்த நெக்லஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு தெரியும், இருந்தாலுமே வேணும்னே அதை செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணிவிட்டு, இது என்னம்மா நீ கவரிங் நெக்லஸ்லாம் கொண்டு வந்துட்டு காசு கேட்டுக்கிட்டு இருக்க, காசெல்லாம் கொடுக்க முடியாது, 1000 ரூபா வேணா தரேன், இந்த நெக்லஸ் அவ்வளோதுக்கு தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவகிட்டே பொய் சொல்லிட்டு இருக்காரு. இவளுக்கு தான் அந்த நெக்லஸை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும் இல்லையா, ஸோ அதனால் என்கிட்டே நீ பொய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிச்சிட்டு மாட்டிக்கிட்டே இருக்கா. அந்த நெக்லஸை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், என்னே நீ ஏமாத்த பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு ஷூட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு மிரட்டினதும் அவரும் சரி நான் பொய் தான் சொன்னேன், இது ஒன்றும் டைமண்ட் நெக்லஸ்லாம் இல்லை, இது சாதாரண கோல்டு நெக்லஸ் தான், நான் வேணா அதை வாங்கிக்கிட்டு 10,000 ரூபா கொடுக்குறேன், ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொன்னதும் இவளும் சரி ஓகே கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அவரும் அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி பணத்தை எடுத்துகிட்டு இருக்காரு 10,000 ரூபா. ஸோ அப்போ அதில் நிறைய பணம் இருக்கிறத இவன் நோட் பண்ணி வச்சுக்கிறா. ஸோ அதை இப்போ வாங்குற மாதிரி வாங்கிட்டு இப்போ போயிட்டு மறுபடி நம்ம மொத்தத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த 10,000 மட்டும் வாங்கிட்டு ரொம்ப கம்மியாக கொடுக்குற சேட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்போ அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் கல்யாணமும் நடக்க போகுது. பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருமே அழைச்சிட்டு வந்துட்டாங்க. நம்ம ஹயாவோட முகம் மூடி இருக்குது. ஸோ அதனால் அந்த பக்கம் நிற்கிறது யார் என்னன்னுலாம் தெரியலை. ஜஸ்ட் அவள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை ராகத் தான் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸில் இவர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காரு, ஆனால் முகத்தை தான் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உட்காந்துருக்காங்க அவங்க இடத்துல. சரி நிக்கா பண்ணிடலாமான்னு கேட்டால் ஒரு நிமிஷம் இருங்க, ஆகில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகத் ஸ்டாப் பண்ணி வைக்கிறான். அப்போ சனமும் இல்லை ராகத் அவர் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்காரு, அதனால அவர் இப்போ வரமாட்டார், நீங்கள் நிக்காக ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோவோ கிஃப்டெல்லாம் வாங்கிக்கிட்டு அங்கே என்ட்ரி ஆகிட்டு இருக்கான். அதுவும் நம்ம ஹீரோயினி வாங்கி கொடுத்தா அந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டு வந்துட்டுருக்கான். இவன் என்ன நினச்சானா கண்டிப்பாக அவ்வளோ தூரம் பேசினதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு வரமாட்டான்னு தான் நினச்சிருப்பா. ஆனால் அவன் என்னடானா கிஃப்டெல்லாம் வாங்கிக்கிட்டு ஹயாக்கிட்டையுமே கொடுத்துட்டு சாரி மாமாவை மன்னிச்சிடு, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வாழ்த்துக்களும் சொல்லிட்டு நல்ல விதமாக நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினிக்கோ ஒன்றுமே புரியல. இந்த நீலாம்பரியோ இதுதான் சரியான நேரம், இப்போ இங்கே நிக்காக நடக்கிறதுனால எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க, மாடிக்கு வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ படிக்கே மாடிக்கு போயிட்டு இருக்கா தில்சாத்தை கொல்றதுக்காக. அதுக்கப்புறம் பொண்ணையும் மாப்பிள்ளையுமே உட்கார வச்சுக்கிட்டு இந்த மாதிரி 51,000 ரூபா மகர் கொடுத்து நீ ஃபைஸை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்டால் ஃபஸ்ட்டு ஹயா சம்மதம் எப்படி சொல்லுவா வாயால். ஸோ அதனால் சனம் அவகிட்ட போயிட்டு சம்மதமானு கேட்குறா. அவளும் சம்மதம்னு சொல்லிட்டு தலையாடுறா. சம்மதம் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் 3 தடவை கேட்கும் போதும் 3 தடவையுமே இவர் ராகத்தை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு நினச்சிக்கிட்டு சம்மதம்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பொண்ணு 3 தடவை கேட்கும் போது சம்மதம் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இப்போ மாப்பிள்ளை கிட்ட போயிட்டு உனக்கு ஹயாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் பாப்பான்னு கேட்டால் அவனுமே சிரிச்சுக்கிட்டே எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். 3 தடவையுமே எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறான். ஒரு விளையாப்ப நிக்காகவும் முடிஞ்சிருச்சு. எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹயா அந்த பக்கம் நிற்கிற அவனோட முகத்தை பார்க்குறவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அங்கே மாப்பிள்ளையா நிற்கிறது தம்பிக்காரன், அண்ணங்காரன் என்னடானா பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான். இவளுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குது அப்படின்னு. அதே சமயம் இந்த நீலாம்பரியும் தட்டு தடுமாறி மாடிக்குமே தில்சாத்தோட ரூமுக்குமே வந்துட்டா. அங்கே போயிட்டு அவங்கள தொட்டு பார்த்துட்ருக்கா. தில்சாத் அப்போ நீ இங்கே தான் இருக்கியா, கரெக்டான ரூமுக்கு தான் நான் வந்திருக்கேன். அப்புறம் நீ ஆசையாக வளர்த்த 2 பொண்ணுங்களுக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு, ஆனால் நீ இன்னுமே கண்ணை திறந்த பாடா இல்லை. சரி இப்போ நான் உன்னை சாகடிக்கிறதுக்கு வந்திருக்கேன், அட்லீஸ்ட் என்னையாவது கண்ணை திறந்து பாருமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. அப்போ தான் அவங்களுக்குமே லைட்டாக முழிப்பு தட்டிகிட்டு இருக்கு. தில்சாத் எனக்கு நீ ரொம்ப பெரிய இடைஞ்சலாக இருக்க, நீ மட்டும் கண்ணை முழிச்சு நாளைக்கு சனம் கிட்ட என்னை பற்றின உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா பெரிய பிரச்சனையாயிடும், அப்புறம் எனக்கு சொத்தும் சேராது, அதுக்காக தான் இந்த முடிவெடுக்க வேண்டியதாயிடுச்சு. சரி நான் போயிட்டு வரேன், நீயும் பத்திரமா போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. அப்போதான் இவங்களுமே கண்ணை திறந்து பார்க்குறாங்க. எதிர்த்தாப்புல இந்த நீலாம்பரி உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இவ எப்படி இங்கே வந்தா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவளுமே கையை விட்டுட்டா இங்கேருந்து போயிட்டு இருக்கா. ஒன்றுமே புரியல இவங்களுக்கு. நமக்கும் தான் ஒன்றும் புரியல, அவங்கள கொல்றதுக்காக தான் வந்தா, ஆனால் எதுவுமே பண்ணாமல் போகிறாளே அப்படின்னு பார்த்தா அவள் போகிறதுக்கு முன்னாடி அந்த ரூமில் ஒரு கேஸை போட்டுட்டு போயிருக்கா. அதுவும் பாய்சன் கேஸு. அதுலேருந்து வர புகை இப்போ அவங்கள பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப
ரொம்ப இருமிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே அந்த ரூம் ஃபுல்லாகவே அது பரவ ஆரம்பிச்சிருச்சு. இவங்களால இப்போ எந்திரிக்க கூட முடியல, படுத்த படுக்கையாக தான் இருக்காங்க. அதனால இவங்களாலையுமே அந்த புகையிலேருந்து தப்பிச்சு வெளியே வர முடியல. கொஞ்ச நேரத்தில் அப்படியே அந்த புகையை சுவாசித்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அது வேற விச கேஸு போல், என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்படியே அவங்கள சாகடிக்க முயற்சி பண்ணிட்டு இவன் இங்கே கீழே வந்துட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி ஹயாக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கா. எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹயாக்கு தான் ஒன்றுமே புரியல. ராகத்தையுமே அங்கே காணோம். இந்த ராகத்தை எங்கே போனாரு அப்படின்னு சனம் கேட்டுட்டு இருக்கா. பார்த்தா அவன் என்னடானா திரும்ப போயிட்டு மிலிட்ரியில் ஜாயின் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டு இருக்கான். பொட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டு. அப்போ தான் அங்கே ஹயாவுமே வந்து நின்றுட்டு இருக்கா. ஹயா, நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? நீ ஃபைஸ் கூட தானே இருந்தாகணும். சரி, ஓகே, நான் அவங்ககிட்ட சொல்லாமல் கிளம்புனது தப்பு தான். ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல. இதுக்கப்புறமா நான் இங்கே இருந்து என்ன பண்ண போகிறேன்? உனக்கும் ஃபைஸ்க்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நானும் மிலிட்ரியில் போய்ட்டு ஜாயின் பண்ண போகிறேன். நான் அவங்ககிட்ட சொல்லாமல் கிளம்பலான்னு தான் பார்த்தேன். இப்போ நீயே வந்து பார்த்துட்ட. சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கோ ஒன்றும் புரியல. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே இன்னும் அவளுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கல. இதில் இவன் வேற வந்து போகிறேன்னுட்டு இருக்கானா. உங்களுக்கு என்னோட ஃபீலிங்ஸை பற்றி கவலையே இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. என்ன சொல்லிட்டு இருக்கா ஹயான்னு கேட்டா. அப்போ தான் அவளும் சொல்கிறா, நான் உங்களை தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எதுக்காக ஃபைஸ் வந்து அங்கே உட்காந்துருக்கான்? அவனுக்கும் எனக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இவனுக்கோ ஒன்றும் புரியல. ஆனால் நீ தானே வந்து ஃபைஸை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு அன்றைக்கி சொன்னேன். நான் உங்ககிட்ட வந்து கேட்கும்போது நீ அப்படி தானே சொன்னேன்னு கேட்டா. இல்லை, நான் அன்றைக்கி உங்களை கல்யாணம் பண்ணிக்க தான் சம்மதம்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இதனால் என்னோட வாழ்க்கையே இன்றைக்கி மாறி போயிடுச்சு. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு கோவத்துலையும் அழுகையிலையுமே அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கா. கையில் இருக்கிற வலையெல்லாம் கூட கையில் குத்திடுது. ரத்தம் வந்துட்டு இருக்குது. இவனுக்கும் ஒன்றும் புரியல. அப்படியே அடிச்சுக்கிட்டே அப்படியே அழுதமேனிக்கு அவனோட நெஞ்சில் சாஞ்சிக்கிட்டே அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிட்டே இருக்கா. இவனுக்கோ ஒன்றுமே புரியல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எல்லாத்தையும் ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு அப்போ இவளுமே நம்மளை தான் காதலிக்கிறா அப்படிங்கிற விஷயத்த இப்போ தான் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் அவனுமே அவளை ஹக் பண்ணிக்கிட்டு அப்படி நின்றுட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேருமே காதலிச்சிருந்தாலும் இப்போ வந்து ஹயா தம்பியோட ஒய்ஃபு அப்படிங்கிற விஷயம் இவனுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஹயா, இப்போ உனக்கும் என் தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால் நீ இப்போ அவன் கூட தான் இருந்தாகணும். அப்புறம் நீ என்ன காதலிச்சதும் நான் உன்னை காதலிச்சதும் என்னோட தம்பிக்கு தெரிய வேணாம், அது தெரியாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இவளோ நான் நடந்த இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கவே மாட்டேன். நீங்கள் என்னடானா உங்கள் தம்பியை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு நடந்தது கல்யாணமே இல்லைனா இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கவே மாட்டேன். மனசில் உங்களை வச்சுக்கிட்டு உங்கள் தம்பி கூட என்னால் எப்படிங்க குடும்பம் நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அழுதுட்டுருக்கா. இதெல்லாம் அவள் சைகளை சொல்லிட்டு இருக்கா. பின்னாடி நமக்கு வாய்ஸ் ஓவரில் காமிக்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து ஏன்னா ஊமையாக இருக்கா, இவன் எப்படி பேசுகிறான்லாம் கேட்காதீங்க கமெண்டில் வந்து. அது மட்டும் இல்லாமல் இவன் என்னடானா என்னதான் இருந்தாலும் இப்போ உனக்கும் என் தம்பிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால நீ ப்ளீஸ் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. அவன் உன்னை காதலிக்கிறான். உன்னை காதலிச்சு தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் என்னை விட என் தம்பி உன்னை ரொம்ப நல்லபடியாக பார்த்துப்பான். ப்ளீஸ் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடு எனக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போயிட்டு நேராக தம்பிக்கிட்ட போயிட்டு அவன் கையும் இவன் கையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு நான் கிளம்புறேன், ஆர்மிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தம்பிக்காரனும் என்னண்ணா நீங்கள் திடீர்னு இப்படி கிளம்புறீங்களேன்னு சொன்னால், ஆமாப்பா உன்னோட கல்யாணத்தினால தான் நான் இங்கே இருக்க வேண்டியதாகிடுச்சு. இப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, இனிமேல் ஒன்று ஹயா பார்த்துப்பா, ஹயாவை நீ பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கே அங்கேருந்து போயிட்டு இருக்கான். கண்களில் கண்ணீரோட பழசெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே. நம்ம ஹயாக்கோ தன்னோட காதல் இப்படி பிரிஞ்சு போகிறத ஏற்றுக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் இவளோட வாழ்க்கையை இன்னைக்கு மாறி போயிடுச்சு. காதலிச்சது என்னமோ அண்ணங்காரனை தான், ஆனால் கல்யாணம் தம்பி கூட நடந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த நீலாம்பரியும் வந்த வேலை முடிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ அதனால் சனம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சுமா, அதனால் நான் இப்போ உடனே இங்கேருந்து போயாகணும், நீயும் ஆகிலும் அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மொத்த பேரும் பெரியம்மாவை போய் பார்த்துட்டு வருவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு இருக்க நீலாம்பரியோ போங்க போங்க போயிட்டு நீங்கள் அங்கே பணத்தை தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கா. சனமும் ஹயாவோட கையை பிடிச்சி வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தா. இல்லை இப்படி போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சனமோட கையை பிடிச்சி ஆகில் கையில் கொடுத்துட்ருக்கான். நீங்கள் ரெண்டு பேரும் கப்பலாக வாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் கப்பலாக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 4 பேருமே போயிட்டு இருக்காங்க 2 ஜோடியாக. பெரியம்மாவோட நிலமை அங்கே என்ன ஆச்சுன்னே தெரியல. இவங்க போயிட்டு காப்பாற்றினாதான் உண்டு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.